கைஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைய முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் யுவராஜ். திரிம்கேஸ்வர் கோவிலில் விஐபி தரிசனம் பெயரில் மோசடி, அறங்காவலர் கைது. விசாரணையில் கடவுளை விரைவாக தரிசிக்க விரும்பும் பக்தர்களை குறிவைத்து கோவிலை சுற்றி ஏஜென்ட்கள் செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. கள்ளக்காதல் விவகாரத்தில் வாலிபர் அடித்துக்கொலை, பெண் உள்பட 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி பகுதியில் உள்ள கல்லறை அருகே வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருந்தும் பணி நாளை முதல் தொடக்கம். எந்திரங்களில் ஒவ்வொரு வாக்காளரின் பெயர் மற்றும் சின்னம் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளிடப்படும் என கோரப்பட்டிருக்கிறது. அதில் அடங்கியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் சொத்து விவரங்கள். வருமான வரித்துறை விசாரிக்க கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு. சொத்து விவரங்கள் குறித்து தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்று மனுவில் கூறியுள்ளார். தூத்துக்குடி வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்களுக்கு நினைவஞ்சலி. சிப்காட் தீயணைப்பு நிலையத்தில் நடந்த நீத்தார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பணியின் போது வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பயனின்றி வாக்களிக்க நெல்லையில் போலீசார் கொடி அணிவகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்கள் பயமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நெல்லை மாநகர பாதுகாப்பு போலீசாரின் கொடி அணிவகுப்பு நடந்தது. சேலத்தில் பறக்கும் படை சோதனை, 3 பேரிடம் ரூபாய் 4.5 லட்சம் பறிமுதல். சேலம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட சீலநாயக்கம்பட்டி பகுதியில் பறக்கும்படையினர் அதிகாரி வள்ளி முனியப்பன் தலைமையில் சோதனையில் ஈடுபட்டனர். தாவேகா தமிழகத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, நடிகர் சரத்குமார் பேட்டி. நடிகர் சரத்குமார் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தாவேகா கட்சி மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என கூறியுள்ளனர். சார், கமல் சார், உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் கமல் சார், சரத்குமார் சார், நீங்கள் எல்லாருமே எதுக்கோசரம் கட்சி ஆரம்பிச்சிங்க? சும்மா ஜால்ரா தட்டுறதுக்கோசரமுமே இதுக்கோசரமே ஆரம்பிச்சிங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்தது அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் வெளியே வரீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சரத்குமார் சார், டைரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் உதவ முடியலனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். கமல் சார் எதுக்கு வராரு, எதுக்கு நம்ம அந்த மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொஸ்டின் கேட்டார், அந்த கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைச்சதா என்னென்னு கூட தெரியல. ஆனால் அதுக்குள்ளே அவர் எங்கே போனான்றது தெரியல. அதுக்குள்ளே டிஎம்கே ஜால்ரா தட்டி நாங்கள் போட்டியிடவில்லை, ஏன்னா உங்கள் கட்சிக்கு தான் நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்களை நம்பி இருக்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் பண்ணியிருக்கீங்க சரத்குமார் சார். அது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கமல் சார், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்பி கட்சியில் சேர்ந்த அந்த தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு அது நல்லா புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரத்குமார் சார், நீங்களும் கேட்டுக்கோங்க. கமல் சார், நீங்களும் கேட்டுக்கோங்க. நீங்கள் 2 பேருமே கட்சி ஆரம்பித்து தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோ. அடுத்ததாக ரஜினி சார் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே ரசிகர்கள் கிளம்புனாங்க. ஆனால் அவரை எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? பச்சை துரோகன்றது இதுதான் சார். அடுத்து பார்த்திங்கன்னா, பீகாரில் முதல் மந்திரியாக சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்பு. பீகாரில் 21 ஆண்டு காலமாக முதல் மந்திரியாக இருந்த நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவின் பொருளாதார வறட்சி விகிதம் அடுத்த ஆண்டு 6.5% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணிப்பு. 2027ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5% நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சுடுகாட்டில் பூஜை செய்த வேட்பாளர். எதற்காக தெரியுமா? ஒவ்வொரு முறையுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதால் எனக்கு தோல்வி கிடைக்கிறது என அவர் கூறியுள்ளார். கேரளத்தில் இன்று விச பண்டிகையொட்டி சபரிமலையில் ஐயப்பன் கோவில் நடை வழக்கத்தை விட முன்னதாகவே இன்று அதிகாலை 3 மணிக்கு திறப்பட்டது. ஓகே கைஸ், இன்றைய நியூஸ் பார்த்தோம். இந்த நியூஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. கமல் சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்க, அவங்க கட்சி எதுக்கோசரம் ஆரம்பிச்சிருக்கான்றது அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் பாதிக்கப்படுறதா அவங்களுக்கு புரிய வைங்க. நன்றி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.